வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய கதையுடன் தொடங்கலாம். ஒரு பெற்றோர் என்னிடம் சொன்னார், என் குழந்தை செஸ் விளையாட ஆரம்பித்திருக்கிறான், ஆனால் தோற்றுவிட்டால் மிகவும் மனமுடைந்து விடுகிறான். நான் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரே ஒரு குடும்பத்தின் கதையில்லை. பல பெற்றோர்களுக்கும் இதே சந்தேகம் இருக்கும். அதனால்தான் இன்றைய வீடியோவில் செஸ் விளையாடும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு மிகவும் முக்கியமான 10 குறிப்புகளை பார்க்கப் போகிறோம். 1. வெற்றி மட்டும் இலக்கு இல்லை. செஸ் ஒரு பயணம் மாதிரி. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் குழந்தை கற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதே முக்கியம். 2. அழுத்தம் கொடுக்காதீர்கள். இந்த போட்டியில் ஜெயிக்கணும் என்று சொல்லும் அழுத்தம் குழந்தையை பயப்பட வைக்கும். அதற்கு பதில், சிறப்பாக விளையாடு என்று ஊக்கப்படுத்துங்கள். 3. சிறிய பயிற்சி, பெரிய முன்னேற்றம். ஒரு நாளுக்கு 20 அல்லது 30 நிமிடம் கூட போதும். தொடர்ந்து செய்யும் பயிற்சிதான் முக்கியம். 4. செஸ் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். குழந்தைக்கு அது ஒரு கடமை போல இல்லாமல் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி போல இருக்க வேண்டும். 5. சரியான வழிகாட்டி முக்கியம். ஒரு நல்ல கோச் இருந்தால் குழந்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ள முடியும். 6. தோல்வி ஈக்குவல் டு ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேளுங்கள். அது அவர்களின் திங்கிங் எபிலிட்டியை வளர்க்கும். 7. படிப்பு மற்றும் செஸ் சமநிலை. செஸ் முக்கியம்தான், ஆனால் வாழ்க்கையில் மற்ற விஷயங்களும் ஈக்குவலி முக்கியம் என்பதை குழந்தைக்கு புரிய வைக்க வேண்டும். போட்டிகளுக்கு மனதளவில் தயார் செய்யுங்கள். போட்டி என்றால் நர்வஸாக இருப்பது இயல்புதான். அதை முன்பே குழந்தைக்கு சொல்லுங்கள். ஒப்பிடாதீர்கள். அவன் ஜெயிச்சா நீ ஏன் முடியல என்று கேட்பது குழந்தையின் நம்பிக்கையை குறைக்கும். 10. உங்கள் ஆதரவுதான் பெரிய சக்தி. ஒரு குழந்தைக்கு பெற்றோரின் ஆதரவு இருந்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு கிராண்ட் மாஸ்டர் உருவாக பல வருடங்கள் ஆகலாம், ஆனால் ஒரு குழந்தையின் தன்னம்பிக்கை உருவாக சில வார்த்தைகள் போதும். அந்த வார்த்தைகள் பெற்றோரிடமிருந்துதான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.